வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர்களின் மகிழ்ச்சியே தனக்கு போதும், உடல் நலம் இல்லை என சிலர் கூறுவது நகைப்பை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு பேருந்துகளில் பயணிக்க 1.25 லட்சம் பேர் முன்பதிவு. தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என தள்ளுபடி செய்து உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழர்களும் தமிழ்நாடும் மகிழ்ச்சியாக இருப்பதே போதும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அயலக தமிழர் மாநாட்டில் கணியன் பூங்குன்றன் பெயரில் 13 பேருக்கு தங்கப் பதக்கங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அயலக தமிழர் தின விழாவின் 2ஆம் நாளான இன்று எனது கிராமம் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி அயலக தமிழர் நலத்துறையை திமுக அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் இங்கு முதலீடு செய்ய ஏதுவான சூழல் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என அழைப்பு விடுத்தார். இந்த ஆண்டின் அயலக தமிழர் நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லாம ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் மகிழ்கிறேன். நீராலும் நிலத்தாலும் என் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் அன்னையின் குழந்தைகள். அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்திடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புயல், மழை, வெள்ள பாதிப்பால் கடும் பாதிப்பை சந்தித்த தமிழ்நாட்டுக்கு 8000 கோடி நிவாரணம் வழங்கவும் அதில் 3000 கோடியை இடைக்கால நிவாரணமாக உடனடியாக வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரிய மனுவை விசாரிக்க முடியாது என்றும் இந்த பிரச்சனையில் தலையிட முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொங்கலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பொதுமக்களின் வசதிக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் 4706 சிறப்பு பேருந்துகளும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல 8478 சிறப்பு பேருந்துகள் என அடுத்த 3 நாட்களுக்கு 13184 சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது. விவேகானந்தரின் கருத்துகளும் கொள்கைகளும் இளைஞர்களை எப்பொழுதும் ஊக்குவிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 161வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. விவேகானந்தரின் பிறந்த நாளான இன்று தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் 27வது தேசிய இளைஞர் விழாவை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இதற்கிடையே விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இந்தியாவின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரங்களை உலக அரங்கில் நிலைநிறுத்தியவர் விவேகானந்தர் என குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தரின் கொள்கை உத்வேகம் மற்றும் புதிய சிந்தனைகளை கொண்டது என்றும்
அவரது கருத்துக்களும் கொள்கைகளும் இளைஞர்களை எப்பொழுதும் ஊக்குவிக்கும் எனவும் பதிவிட்டுள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட எக்ஸ் பதிவில், மிக பெரும் ஆன்மீக தலைவரும் சீர்திருத்தவாதியுமாக சுவாமி விவேகானந்தர் விளங்கினார் என்றும், நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு நாட்டு மக்கள் தங்களின் வளமிக்க கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அறிந்து கொள்ள வைத்தவர் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ளது. முதுகலை மருத்துவர்கள் படிப்பை முடித்த பிறகு 2 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விதி தளர்த்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர்கள் தங்களது படிப்பை முடித்த பிறகு அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்கான காலம் 2 ஆண்டுகளாக இருந்ததை ஓராண்டாக குறைத்து தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. படிப்பை முடித்த பின் அரசு மருத்துவமனையில் பணிபுரிய விருப்பம் இல்லாதோர் 40 லட்சத்துக்கு பதில் 20 லட்சம் கட்டினால் போதும் எனவும், முதுகலை பட்டப்படிப்பு மாணவர்கள் 20 லட்சத்துக்கு பதிலாக 10 லட்சம் செலுத்தினால் போதும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சமூக வலைதள கணக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு பின்னர் தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் 72 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து பிரபலங்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எக்ஸ் தள கணக்கை அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது பெயருக்கு மாற்றியுள்ளார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடையினை அணிந்து அயல்நாட்டு மாணவ மாணவிகளும் பொங்கல் வைத்து அனைவருக்கும் பொங்கலை வழங்கி உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனும் மேள தாளங்கள் முழங்க வேட்டி சட்டை அணிந்து மாட்டு வண்டியில் வந்து பொங்கல் விழாவினை கொண்டாடினார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் தனது சொந்த செலவில் துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கி சிறப்பித்தார். கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் ஊராட்சியில் துப்புரவு பணி செய்து வரும் சுமார் 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் துப்புரவு பணியாளர்களுக்கு தனது சொந்த செலவில் புத்தாடைகளை வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து புதுப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருவதை பார்வையிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் பணம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார். மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தலைப்பில் தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று மாணவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கினார். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பள்ளியையும் வீடுகளையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க பழக வேண்டும் என்று மாணவர்களிடம் அறிவுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகளிடம் தனித்தனியாக ஆசிரியர்கள் மூலம் கேள்விகள் கேட்டு அவர்களின் கல்வித்திறனை சோதனை செய்தார். மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பினர் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார செயலாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 90% ஆசிரியர்கள் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமைக்கான அரசாணை எண் 243 உடனடியாக திரும்ப பெற வேண்டும், ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும்,
தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்ட வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் விவேகானந்தர் பிறந்தநாள் விழா வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய தரைவழி மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் VK சிங் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட விவேகானந்தர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இவ்விழாவில் காத்தியாயினி, இளங்கோ ஜெகதீசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விவேகானந்தர் படத்திற்கு மரியாதை செலுத்தினர். Licensing is in progress. Terminal is made. The moment we get the licenses, then the flights will start. The flight has to be of a small aircraft because the runway length is less, and to increase the runway length, there is a lot of work required. So, my suggestion would be that everybody who wants it to be airport where larger aircraft can come, you all have to make an effort to fill up the depression which is there, so that we can then extend it. Actually toll get close our close பண்ணீங்க சார். Actually toll get Tamil Nadu government is demanded because it is demanded from the Tamil Nadu government. Sir, expired toll gate was still Running. not yet closed. Toll gates, the work is going on. When we are going to stop the barriers, and then the tolling will be through either the camera or the GPS. திருப்பத்தூர் மாவட்டம் தூய நெஞ்ச கல்லூரி மற்றும் மீனாட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை போற்றும் விதமாக கருத்தரங்கம் நடைபெற்றது. பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலைஞர் குறித்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு பேசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு 1989 தந்தை பெரியார் கண்ட கனவை ஆணுக்கு சமமாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்பதை நம்முடைய தலைவர் கலைஞர் 89 சட்டசபையில நிறைவேற்றினார் அந்த சட்டத்தை. அதற்கு பிறகு 16 ஆண்டு காலம் கழித்து பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்று வந்தது என்றால், இன்றைக்கு பெண்கள் எல்லா இந்தியா முழுவதும் சொத்துரிமை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது தலைவர் கலைஞர் கொண்டு வந்த சொத்துரிமை சட்டத்தால் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அவருடைய கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் சட்டமன்ற நாயகர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீடித்து நிற்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சட்டங்களாக இருந்திருக்கிறது என்பதை நம்முடைய மாணவ மாணவிகள் நீங்கள் அவைகளை எண்ணி பார்க்க வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இன்று காலை மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 9:40 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் டாலோகான் அருகே 180 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்த போதும் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேற்று 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் மகிழ்ச்சியே தனக்கு போதும், உடல் நலமில்லை என சிலர் கூறுவது நகைப்பை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு பேருந்துகளில் பயணிக்க 1.25 லட்சம் பேர் முன்பதிவு. தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என தள்ளுபடி செய்து உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.